ஹாய் மிஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் ஃபோர்ஸ்டு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியும். மஸ்ட்டு கமெண்ட் எப்படி பண்ணுன்னா, இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பண்ணுங்கடா. சூப்பராக இருக்குது, நெக்ஸ்ட் ஒன் ஷாட், நெக்ஸ்ட் எபிசோட், அதை தயவுசெய்து போடாமல் கொஞ்சம் வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணால் தானேடா ஓகே அவங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கும். டுடே நான் வீடியோ போட்டிருந்தேன், பட் எனக்கு அந்தளவு கமெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லவே இல்லை. நெக்ஸ்ட் எபிசோட் அப்படி தான் கேட்குறீங்களே தவிர இது இந்த ஒன் ஷாட் நல்லா இருக்கு அவ்வளோதான். இதை தவிர அந்த ஒன் ஷாட்டில் என்ன பிடிச்சது அப்படிங்கிற விஷயம் சொல்லவே இல்லை. ஸோ தயவுசெய்து இந்த ஒன் ஷாட்லேயாச்சும் அதை கொஞ்சம் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே, நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஒயின் வந்து ஒரு அழகான ஒரு வெட்டிங் கவுன் போட்டிருக்கா, பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்கா. பட் அவள் ஃபேஸ் பார்த்தா அப்படி டெரராக இருக்கு. அவங்க அம்மா பார்த்துட்டு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஒயின் வாயை கிழிச்சிருவேன், கல்யாணம்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக வாயை கிழிச்சிருவேன். எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை, நீ இதில் கல்யாணம்னு ஏமா என்ன சாவடிக்கிற. இங்கே பாரு, கித்தையுமே மாற்ற முடியாது. ஏன் எதையும் மாற்ற முடியாது? ஐயோ, நான் விளையாண்டப்போ கூட, நான் சின்ன வயசில் நான் அப்பா அம்மா விளையாண்டப்போ கூட ஒரு நாள் கூட என் ஹஸ்பண்டாக வந்துடக்கூடாதுன்னு நினச்சேன். அவனை போய் என் லைஃப் பார்ட்னர் அம்மா இங்கே பாரு, சின்ன வயசில் விளையாண்டதுக்கு இப்போ சொல்லிகிட்டு இருக்க, அவன் தான் உன் லைஃப் பார்ட்னர், அவ்வளோதான். அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு சத்தியமாக ஜேக்கு எனக்கு செட்டே ஆகாது. உனக்கே தெரியும்ல, நான் அவன் கூட இருக்கவே முடியாது. அவன் படிக்கிற ஸ்கூலில் படிக்க மாட்டேன்னு சொல்லி தாம்மா அப்பாட்ட சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு டிசிலாம் வாங்கிட்டு போய் வேறு ஸ்கூலில் சேர்ந்தேன். இப்போ என்னென்னா அவனே அம்மா என்னம்மா இன்னும் 10 நிமிஷத்தில் உனக்கு கல்யாணம் தான், செய்தும் திருவாய மூடு ஓம்மா எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு இங்கிட்டேன்ட்டு நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கீங்க. அப்படியே ஜேகே சைட் பார்த்தா ஜேகே எனக்கு சத்தியமாக அவ்வளோ சுத்தமாக பிடிக்காது, ஏமா அப்படி பண்ணுற? பாரு ஜேகே, 10 நாளாக நீ இதே விஷயத்த தான் சொல்கிற, உங்கள் அப்பாவை மாற்றிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, அப்புறம் இதுக்கடா அடம் பிடிக்கிற? அவள் இன்னும் இந்த சின்ன பிள்ளை நினப்பிலே இருக்காம்மா, அவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிட்டு ஏன்டா இப்படி சொல்கிற? அப்படிலாம் இல்லை, ஒயின் மாறிட்டா கிழிச்சா. அன்றைக்கி வந்துட்டு என்னை பார்த்துட்டு சின்ன வயசில் என்ன நீ போட்டு கொடுத்ததானே, நீ இதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறா. அப்போ நடந்ததெல்லாம் அவள் இன்னும் மைண்டில் வச்சுருக்காம்மா, சான்ஸே இல்லைம்மா. ஜேகே அதெல்லாம் அவள் சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிறதெல்லாம் மாறிடும் ஜேகே. அவள் பிடிக்கலன்னு சொல்கிறாம்மா, மூஞ்சுக்கு முன்னாடி வந்து சொல்கிறா. நானும் சொல்கிறேன், நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு எப்போவுமே அவளை பிடிக்கும், பட் அவளுக்கு என்ன பிடிக்காது. இதெல்லாம் மாறிடும் ஜேகே. ஏமா அப்படி அநியாயம் பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஜேகே வேறு இந்த சைடு புலம்பிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து உங்கள் அப்பா ஹேண்டை பிடிச்சி வந்துட்டுருக்கீங்க, அப்படி உங்கள் ஃபேஸை பார்க்கணுமே, ரொம்ப டல்லாக இருக்குது. ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு, பாரு பிடிக்கலன்னு சொல்கிறாள், இப்படி ஏன் பண்ணுறீங்க? அதெல்லாம் பிடிக்கும், சைலண்ட்டாக இருக்கும் சொல்லிட்டு அவங்க அம்மா சிக்னல் கொடுக்குறாங்க. ஜேகேவும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கா. அவங்க அப்பா கொண்டு வந்து உங்களை கொண்டு வந்து ஜேகே கையில் கொடுத்துட்டு, நல்லா பார்த்துக்கோ, கொஞ்சம் கோவக்காரி தான், இன்னும் எதுவும் பழசையும் மறக்கலை, பட் மாறிடுவான்னு நம்புகிறேன், நீ மாற்றிக்கோ அப்படின்னு ஜேகே. ஓகே அங்கிள் அப்படி சொல்லிட்டு கையை வாங்கலாம். மாற மாட்டேன், உன்னால் மாற்ற முடியாது, அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. இப்போயே நீ உன் அதிகாரத்தை காட்சியில் இன்னும் அப்படி காட்டல சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு ஸ்டேஜ்லேயே மூஞ்செல்லாம் திருப்புறீங்க. ஜேகே அமைதியாக எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, இன்றைக்கி நமக்கான டே, ஸோ எல்லோரும் நம்மளை தான் பார்ப்பாங்க. உனக்கான டேன்னு சொல்லி எனக்கான டேன்னு சொல்லு அதை சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காங்க. ஒயின் அடிச்சுக்கிட்டு இருக்கா, ஜேகே தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். மேரேஜ் பண்ணலாமா இல்லை 2 பேரும் இன்னும் கொஞ்சம் நேரம் சண்டை கட்டிங்களா? பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அவ்வளோ சலிப்பாக சொல்கிறீங்க ஜேகே. ஓகே பண்ணலாம் அப்படின்னதுக்கப்புறம் 2 பேர்கிட்ட அந்த சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஜேகே வந்து உங்கள் கையில் ரிங் போட்டுவிட்றா. நீங்கள் ஜேகே கையில் போட்டுவிடும்போது வெல்கம் டு த ஹெல், ரொம்ப ஓவராக இல்லை, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இப்போ இருக்கடா உனக்கு சோறு கூட போட மாட்டேன் சாவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே திட்டிகிட்டே தான் ரிங் போடுறீங்க. ஒயின் இது நம்ம லைஃபோட பெஸ்ட் மூமெண்ட், இப்படி திட்டாத, அப்படி தாண்டா திட்டுவேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே திட்டிகிட்டே ஒரு வழியாக அந்த ரிங்கையும் போட்டு விட்டீங்க. அந்த மேரேஜும் முடிஞ்சிச்சு. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நீங்கள் வேணும்னே ஜேகே என் சிரிடி அப்படின்னு சொன்னால் வேணும்னு மூஞ்சி உருன்னு வச்சுப்பீங்க. இதை நான் கொஞ்சம் நல்லா பாரு அப்படின்னு சொன்னால் அப்போ தான் வேகமாக மூஞ்சி அங்கிட்டு திருப்புவீங்க. ஜேகேக்கு அப்படியே இம்சையாக இருக்குது. அந்த 10 நிமிஷத்துக்கே அவனால் ஐயோ அப்படி இருக்குது. ஒவ்வொரு ஃபோட்டோ எடுக்கிற 10 நிமிஷமாக அவன் உயிரை புரிஞ்சு எடுக்கிறீங்க நீங்கள். ஒரு வழியாக அதெல்லாம் முடிஞ்சு இப்போ நீங்கள் ஜேகே வீட்டுக்கு வந்துட்டீங்க. அந்த ரூமில் நீ பேர் ட்ரெஸ் மாற்றிக்கிறா. ஓகே ஆண்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. அதோட ஜேகேவோட பழைய ரூம் தான், அதாவது இப்போ இருக்குது வேறு ரூம், அது பழைய ரூம். உங்களுக்கு தெரியும் இந்த பழைய ரூம் என்னென்னு. நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. அவனோட ஃபோட்டோஸ், அவனோட திங்ஸ் அந்த மாதிரிலாம் தான் வச்சுருக்கான். இப்போ இந்த ரூம் யார் யூஸ் பண்ணுறா? தெரில அப்படி சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பெட்டில் உட்காந்துருக்கீங்க. பார்த்தா ஜேகே வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வராங்க. ஜேகே பார்த்துட்டு, இப்போ எதுக்கு இங்கே வர? அம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்கு இந்த ரூமுக்கு வர? ரூமுக்கு போ, நீ இருக்க ரூமுக்கு தானே அனுப்புவாங்க.
இப்போ இன்னும் நான் ஃபஸ்ட் நைட்டுக்கு அனுப்புனாங்க ஜேகே உங்களை பார்த்துட்டு. ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். என்ன ஆசை தான், நான் ஒன்றும் ஆசைப்படலை. இப்போ நீ கேட்டு தப்பு தான், நீ ஆசைப்படுற மாதிரி தான் இருக்குது. சி உங்க கூட அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன் ஜேகே. என்னது அப்படி சொல்லிட்டு க்ளோஸ் போகிறான். உங்கள் கூட ஏன்னு கேட்டேன் சார். சொல்லிட்டு ஜேகே வந்து லைட்டாக முறைச்சிட்டு போகிறான். நீங்கள் என்ன பெரியவ மாதிரி முறைக்கிறான், நமக்கு முறைக்கிறது இருப்பா கரெக்டாக உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுருப்பான். நீங்கள் வேகமாக கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக பச்சை பிள்ளை மாதிரி உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே வந்துட்டு பார்க்குறான், ட்ரெஸ்ஸை அவன் டவலோடு வந்துருப்பான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு வெக்கமா இல்லை எதுக்கு அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு ட்ரெஸ் தேடிட்டு இருக்கான். டவலோடு நிற்கிற ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற ரூமில் சத்தியமாக வைக்கமா இல்லை. அது பொம்பளை பிள்ளைக்கு தான் இருக்கணும், எனக்கு தேவையில்லை. சீ அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும் ஜேகே. என்ன சீ அப்படிங்கிறான். என்ன பாடிடா அது, நீ பார்க்கவே நல்லாவே இல்லை. ஜேக்கு அப்படி உங்களை முறைக்கிறா நீங்கள். ஐ மீன் நான் அப்படி எப்படின்னா ஜேக்கு உங்ககிட்ட க்ளோஸில் வந்துட்டு என்ன சொன்னேன் நான் ஒன்று சொல்லலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு ஓடியே போயிட்டீங்க ஜேகே. ட்ரெஸ் எங்கடி அப்படி சொல்லிட்டு அவன் கையை பிடிக்கிறான். என்ன அப்புறம் இவன் மாதிரி கையெல்லாம் பிடிக்கிற கையிடுற அப்படி சொல்லிட்டு நம்ம கையை தட்டி விட்டு அது எதுக்குடா என்கிட்ட கேட்குற, ட்ரெஸ் எங்கே ஒழிச்சு வச்சேன், வேறு வேலை படப்பில்லை ஓன் ட்ரெஸ்ஸு, அதுவும் போய் ஓன் ட்ரெஸ்ஸு அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து போகிறீங்க. ட்ரெஸ்ஸுங்கன்னு சொல்லிட்டு பொட்டாப்புள்ளோடு வெளியே வர முடியாது. ஏன் ஒரு ரூமில் ட்ரெஸ் கூட இருக்காதா, இது என் ரூமே கிடையாது. அப்புறம் அங்கிட்டு இருக்கதா என் ரூம் தெரியுமே. தெரியும் ஓகே, எங்கே என் ட்ரெஸ்ஸு கண்டுபிடி, முடிஞ்சால் போட்டு, இல்லைன்னா டவலோடு வா, எல்லோரும் இருக்காங்க டவலோடு வா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. உன் ஹஸ்பண்டு எல்லோரும் பார்ப்பாங்க, பரவாயில்லையா ஃப்ரீஷா தானே காட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கேஷுவலாக போகிறீங்க. ஜிகே எப்படி பேசுகிறான் அப்படி இருக்கா, அவனு அந்த ட்ரெஸ்ஸை தேடுறான் அந்த ரூமில் ட்ரெஸ்ஸே காணோம். ஜேகே அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்க்குறேன். அவங்க அம்மாவும் அங்கே இல்லை. மா சவுண்டே கேட்கல அவங்க அம்மாவுக்கு. யாரும் இல்லை போட அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து டவுலோடய வெளியே வந்துட்டான். நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் கூட உங்கள் கசின் ஜேகேவோட கசின் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு, அதாவது உங்களோட கசினுக்கு ஜேகேவை அவ்வளோ பிடிக்கும். ஜேகே உங்கள் கசின் தான், அதனால் அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவள் என்ன நினைப்பானா, நம்ம ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பா. பட் அப்படியே மாற்றி நடந்திருக்கும். அவள் அப்படியே ஜேகே திங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் அவள் பார்க்குற இடத்த பார்த்துட்டு பார்க்குறீங்க, ஜேகே டவுலோடு வரான். அப்படியே கொஞ்சம் கூட அந்த கூச்சனாச்சுமே இல்லை, அவன் பாட்டு கேஷுவலான்ட்டு பையன் ட்ரெஸ் வேணும் அப்படிங்கிறான். ஆளுங்க அப்படியே ஜேகே பார்த்துட்டு அதுக்கு ரூமுக்கு போ, இதுக்கு இங்கே வர மற்ற எல்லோரும் என்ன ஜேகே ஃப்ரீஷா இப்படியே காட்டுற, ஆமாம் எல்லாருக்கும் நான் பார்த்துட்டு போங்க அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு டவலைங்க நீங்கள் வேகமாக எழுந்திரிச்சு போகிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு டவலைங்கன்னு கேட்டேன். போ ரூமுக்கு போய் இதுக்கு ஏன் பின்னாடி வர, ஃபஸ்ட்டு அவங்க போ, அட நீ வாடி அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஜேகே இல்லை என்ன அனுப்பும் கையை பிடிச்சிக்கு அவங்கெல்லாம் விட முடியாது அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அவன் ரூமுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். எங்கே டவல், ஜோஜிக்கு டவல் தான் நீ கிடைக்கு. ஆமாம் சாரி மறந்துட்டேன். எங்கே ட்ரெஸ்ஸு, இது வரும் தானே, இதில் ஓன் ட்ரெஸ் தான் நான் எடுத்து போட வேண்டியது தானே. ஸோ ஓகே எடுத்து கொடு. ஜேகே டென்ஷன் ஆக்காத ஜேகே. நான் உன்னை டென்ஷனாக சொல்கிறேன், ட்ரெஸ் தான் எடுத்து தர சொல்கிறேன். நீங்கள் எப்படி கடுப்பாக போய் அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களை பார்த்துட்டு பையன் என்ன உனக்கு ஏன் பிடிக்கல, அதெல்லாம் தெரியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கே இருக்கும் 2 ட்ரெஸ் எடுத்துறீங்க. சொல்லடி சின்ன வயசுல நீ எதுக்கு எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன், இன்னும் அதை நினச்சிட்டா இருக்க. அப்புறம் நினைக்காம இப்போ அந்த பையன் தான் இன்றைக்கி என் கையை பிடிச்சான். இப்போ எங்கள் அம்மாட்ட என்ன சொல்லி வச்சேன், ஒன்று அந்த பையன் கையை பிடிச்சிழுத்து அவன் கண்ணத்துலேயே கிஸ் பண்ணிட்டான்னு சொன்னேன். எங்கள் அம்மா என்ன அடி பிடிச்சி தெரியுமா, உனக்கு இந்த வயசுல இதெல்லாம் கேட்குதான்னு. ஏன் அது நான் சும்மா ஃபன்னுக்கு, ஷேக்கே ஃபன்னுக்குன்னு சொல்லாத. அன்றைக்கி நான் வாங்கின அடி எனக்கு தான் தெரியும். 10th படிக்கிறப்ப அப்படி தான் நான் கேஷுவலாக நின்றுட்டு இருந்தேன். அந்த பையன் ரூட்டு கேட்டான். நீ வந்து எங்கள் அம்மாட்ட என்ன சொல்கிற, பையன் ரூட்டு கேட்குறோன்றால் ரூட்டு விடுறான்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா அதுக்கு என்ன அடி அடிச்சது தெரியுமா. அது எப்படி சொல்லிட்டு மாறிச்சிருக்கா. நீங்கள் அவனை பார்த்துட்டு இதுக்கு மேலே என்ன ரீசன் வேணுங்கிற, இந்த சப்ப ரீசனுக்கு என் மேலே கோபமாக இருக்க. ஜேகே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வெளிவா, நீ மட்டும் இது பண்ணலையா, நான் இது பண்ணலையே, இது பண்ணல அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்கள் க்ளோஸில் வரானிங்க. ஜேகே பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எங்கள் அம்மாட்ட போய் உமாவே சமத்தில் வச்சு ஒரு பொண்ணை கிஸ் அடிச்சிட்ருக்கா, நீ சொல்லலை, பழிக்கு பழி வாங்கினேன். நான் என்ன சொன்னேன், கையை பிடிச்சா ரூட்டு விட்றான்னு தானே சொன்னேன், நீ எதுக்கிட்ட எப்படி சொன்னேன், சரி கொஞ்சம் பையனாச்சு கொஞ்சம் பயங்கரமாக சொல்லாமேன்னு சொன்னேன். ஏன் அதுக்கு நான் உங்கள் அம்மா அடிக்கக்கூட இல்லையே, எதுன்னு சொல்லி ஜேகே அப்படியே உங்களை ஷாக்கில் பார்க்குறான். எங்கள் அம்மா அடிக்கலையா, அன்றைக்கி ஆண்ட்டி ஒன்று ஒன்றுமே சொல்லலை, சரி என் போ அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி வச்சிட்டாங்க, அவ்வளோதானே. நீ போனதுக்கப்புறம் தாண்டி விழுந்துச்சு சாத்து வெள்ளக்கமாறு தோசை கண்டு எல்லாத்துலேயும் எங்கள் அம்மா அடிச்சு உனக்கு முத்தம் கேட்குதானே. அப்போ எப்படி இருந்திருக்கும் எனக்கு. பழிக்கு பழி பாஸ், என்ன பழிக்கு பழி எப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை முறைக்கிறாங்க. ஜேகே பார்த்துட்டு சரிப்பா அதுக்கு என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. எனக்கு அந்த பொண்ணை நான் மொத்தமே கொடுக்கல வாங்க, அதான் அதுங்காட்டி வந்து நீங்கள் எடுத்து விட்டிய. அதை சொல்லி நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே நீ கொடுக்கால் வராமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக மொத்தம் கொடுத்துருப்பேன். சி அதை வேறு என்கிட்ட சொல்கிறேன் பாரு. இப்போ உன்னோட ஒய்ஃப் ஞாபகம் இருக்கா, இருக்கனால தான் வாங்கி சொல்கிறேன். ஏமே
கிஸ்ஸை கெடுத்து விட்டியா வைன் அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து லைட்டாக முறைக்கிறீங்க. அவங்கள பார்த்துட்டு அந்த கிஸ் எனக்கு அண்ணன்லேருந்து கிடைக்கவே இல்லை, எனக்கு இன்னும் கிஸ் வேணும் அப்படியே நீங்கள் ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்ன எப்படி பார்க்குற, என்ன கேட்குற நீ என்கிட்ட? அன்றைக்கி அந்த பொண்ணு நான் கிஸ் பண்ணியிருப்பேன், நீ கெடுத்து விட்டுட்ட. ஸோ எனக்கு கிஸ்ஸே கெடுக்கலை, ஸோ எனக்கு கிஸ் வேணும். சி அப்படி சொல்லிட்டு இங்கே வேணும் வெளியே போகிறேன். உங்கள் கையை பிடிச்சிட்டு என்னாச்சு, எனக்கு கிஸ் வேணும். முடியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜேகே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே உங்களை இழுத்துட்டான். உங்கள் ஹிப்பில் கை வச்ச மாதிரி வச்சு அப்படியே உங்களை வளைச்சி பிடிச்சிட்டா. உங்கள் மேலே லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்கா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்ன பண்ணுற நீ, என்ன ட்ரை பண்ணுற நீ? என் பொண்டாட்டிக்கிட்டேருந்து ஒரு கிஸ்ஸுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு சல்லி பைசா வேணாம். சேம் டைம் நானும் உனக்கு ஒரு கிஸ் இல்லை எதுவுமே தர மாட்டேன், என்னை விட்டு அப்படி சொல்லி நீங்கள் ஜேகே தள்ளிட்டு எழுந்திருக்கிறீங்க. ஜேகே உங்களை இழுத்துருப்பானிங்க. என்ன அப்படி சொல்லிட்டு வேமா இப்படி க்ளோஸில் நம்ம இழுக்கிறப்போ வந்தப்போ இது மாதிரி பேசியிருப்போம்ல, அப்படி பேசிட்டு க்ளோஸில் வந்துருப்பீங்க. ஜேகே இப்படி கையை வச்சு உங்களை பிடிக்க வந்திருப்பா. அதுங்காட்டி பேலன்ஸ் மிஸ் ஆகி உங்கள் செஸ்ட்லேயே கை வச்சுருப்பான். நீங்கள் அப்படியே ஷாக்கில் ஜேகே பார்க்குறீங்க. உங்கள் வாயிலேருந்து வார்த்தையே வரலையே, அப்படியே மிரண்டு போய் பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு கிஸ் வேணும் கையோட அப்படி சொல்லிட்டு எங்கள் கையை தட்டி விட்டு வெளியே போயிருப்பீங்க. ஜேகே இப்போ எங்கே கை வச்சோம், ஏன் இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போகிறோம் அப்படி சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, அங்கேயா கையை வச்சோம், பட் சாஃப்டாக இருந்துச்சு அடிச்சுட்டு. ஜேகே லைட்டாக சரிக்கா அப்படியே உங்களை பார்த்தா அப்படியே பேரஞ்ச மாதிரி வரீங்க. உங்கள் அம்மா ஏ வாய் நீங்கள் வாயேன் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. பேரஞ்ச மாதிரி நீங்கள் பாட்டு போய் சோஃபாவில் உட்காந்துட்டீங்க. என்ன இந்த மாடு கூப்பிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு ஏ மாடு அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு பார்க்குறேன். உங்கள் அத்தை லைட்டாக சிரிக்கிறாங்க. ஐயோ போய் நிற்குவா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை கையை பிடிச்சி வேமா கிச்சன் கூப்பிட்டு போய் இப்போ இதுக்கு பேரஞ்ச மாதிரி வேறு. ஒன்றும் இல்லை, என் ஜேக்கிட்ட சண்டை போட்டியா? என்னை பார்த்தா என்ன உனக்கு சண்டைக்காரி மாதிரி இருக்கா? நீ சண்டைக்காரி தான். வீட்டுக்கு உங்கள் அம்மாவை பார்த்து மறைக்கிறீங்க. உங்கள் அம்மா லைட்டாக சிரிக்கிறாங்க. பாரு நீ ஜேக்கு என்ன கேட்டாலும் வளைஞ்சு கொடுத்து பழகு. அம்மா டென்ஷன் ஆக்காதம்மா, கல்யாணம் உன்னை பண்ணி வச்சுட்டு இதை வேற பாரு என்ன உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது மேட்ரு கிடையாது. அப்படி சொல்லி உங்கள் அம்மா லைட்டாக பார்க்குறீங்க. அவன் ரொம்ப நல்ல பையன், நீ தான் லூஸு மாதிரி பண்ணுற. நான் லூஸு மாதிரி பண்ணுறேன்னா? அவன் சொன்னதெல்லாம் போய் நான் சொல்கிறேன்னா நம்ம என்ன நீ அடிச்சில இன்னும் மாடி அதை ஞாபகம் வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. நான் எப்படி பார்க்குற, எல்லாம் மறக்க முடியாது. என்ன மறக்க முடியாது? அவனால் தான் நீ நான் அடித்தேன். அவன் சொன்னதும் உன் நல்லதுக்கு தான். என்ன நல்லதுக்கு தான்? பசங்கக்கிட்ட அந்த வயசில் பேசுகிறது தப்பு. ஜேகே சொன்னால் அதனால் நான் அடித்தேன். இப்போ நீ எதுக்கு அதை இங்கே கொண்டு வந்து இது பண்ணுற? எனக்கு அதனால தான் ஜேகே பிடிக்காமலே போச்சு. அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு பைத்தியமாடி நீ அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா லைட்டாக முறைக்கிறீங்க. ஜேகே என்கிட்ட சொன்னான். என்ன சொன்னான்? அவனுக்கு உன்னை பிடிக்கும்னு சொன்னான். ஐயோ இந்த பொய்யெல்லாம் வேறு நம்பிட்டு இருக்கியா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு நீ பொய்னே வச்சுக்கோ, அவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு கோஆப்ரேட் பண்ண, அவ்வளோதான். அதெல்லாம் என்ன முடியாது, முடியும் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் முடியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இன்னும் ரொம்ப முரண்டு பிடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவுக்கு இருக்குது. இப்போ உங்களை அழகாக ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு எனக்கு டென்ஷன் ஆகுது தெரியுமா நீங்கள் பாரு, நான் அந்த ரூம்குள்ளே போல. அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. நீங்கள் முறைச்சிட்டே இருந்தால் எல்லாம் சரியாம்மா, அங்கே பாரு கல்யாணம் ஆச்சுன்னா பார்க்க மாட்டேன், விட்டு விளாசிடுவேன் பாரு. அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே பூனைக்குட்டி மாதிரி ஆகிட்டீங்க. கிட்ட வச்சு பேசினா பொழந்துருவேன். மரியாதை அந்த ரூம்குள்ளே படி அப்படி சொல்லி நீங்கள் வேமா சிலிப்பிக்கிட்டு ரூம்குள்ளே போகிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஏன் இந்த சிலிப்புறா அப்படி சொல்லிட்டு பார்க்குறேன். உங்கள் அம்மா லைட்டாக சிரிக்கிறாங்க. இப்போ எதுக்கு ஆண்டிட்டு அப்படி சிலிப்பிட்டு வரேன்? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகே கையில் அதை பாலை வச்சுட்டு நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு நான் இதை என்ன பண்ணேன்? தலையில் ஊற்றிக்க. இப்போ எதுக்கு இப்படி கடுகடுன்னு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். நீங்கள் 4 ஸ்டெப் தள்ளி உட்காருங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படியே போயிடுறேன், செவத்தை உடச்சிட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிடுறேன். போவேன் உன் கூட உட்காரதுக்கு பக்கத்து வீட்டுக்கே போகலாம். ஜேகே உங்களை பார்த்து லைட்டாக முறைக்கிறேன். நீங்கள் அவனை பார்த்துட்டு என்ன அந்த பாலை குடிச்சு தூங்க பேக எப்படி சொல்லி நீங்கள் படுத்துக்கிட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஏன்டி இப்படி பண்ணுற? என்ன பண்ணுறாங்க? நீ பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. சரி நீ எந்திரி, நான் அவன்கிட்ட பேசணும். நல்லா முடியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் எப்படி குப்புறப்படுத்திக்கிட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு பேக்லேயே ஒரு தட்டவா? நீங்கள் ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. ஜேகே டக்குன்னு உங்கள் பேக்லேயே ஒரு தட்டிட்டான். இந்த ஆடா அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு பத்தியா டெக்னிக்காக எந்திரிக்கிடுச்சுன்னா இப்படி அப்படி முறைக்கிறீங்க. விட்டு அவனை தூக்கி அடைச்சிருவீங்க போல. அப்படி இருக்கு உங்கள் பார்வை. சில்ல வண்டு மாதிரி இருந்துட்டு எப்படி முறைக்கிற நீ? ஜேகே டென்ஷன் ஆயிடுவேன். அந்த பாலை குடிச்சிட்டு வந்து படுத்துக்கோ. ஏதாச்சும் பேசினேன் நிச்சயமாலே தூக்கி செவுத்தில் அடிச்சிருவேன். இங்கே பாரு நீ அவ்வளோலாம் ஒன்று ஸ்ட்ராங் கிடையாது, சரியா மூட்டை உட்கார அப்படிங்கிறான். நீ உன்னை பார்த்துட்டு பத்தியா எல்லாரும் உன்னை நல்லா பயங்கிறாங்க. இதாண்டா உண்மையான ரூபம் அப்படி சொல்லிட்டு அப்படியே உன்னை சண்டைக்கு போகிறீங்க. ஐயோ பச்சாரி மாதிரி பண்ணுறான் நீ. பச்சாரி யாரா பச்சாரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேலே ஏறிக்கிட்டு போகிறீங்க. அவன் அப்படியே பெட்டில் விழுந்துட்டான். நீங்கள் அப்படியே மேலே உட்காந்துட்டு சண்டைக்கு போயிட்டீங்க. அவன் ஒரு சைடு பாலை வேறு ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிட்டு
இப்போ நீ எந்திரிக்கிற இந்த பாலை உன் மேலே ஊற்றவா? நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துட்டீங்க, அவங்க வந்து பாலத்துக்கு கையில் வச்சுட்டு இந்தா ஃபஸ்ட்டு குடி அப்படிங்கிறான். ஃபஸ்ட்டே இந்த இந்த கர்மத்தை கட்டினில, அதனால ஃபஸ்ட் நீ தான் குடிக்கணுமா? இப்படி ஜேக்கு உங்களை பார்த்து லைட்டாக மறைச்சிட்டு அந்த பாலை ஃபஸ்ட்டு அவன் குடிக்கிறான். அவன் குடிச்சிட்டு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குடி, விஷத்தை கலந்தேன், குடிச்சிட்டு சாவு அப்படிங்கிறீங்க. ஜேக்கு உங்களை பார்த்துட்டு இந்த அப்படி நீ குடிச்சிட்டு சாவு அப்படிங்கிறான். அடுக்க ஒன்று வேணாமே, பாரு என் கணவர் கல்லை கொடுத்தாலும் சாப்பிட்றணும். நீ சாப்பிட்ற நான் எதுக்கு திங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து முறைச்சிட்டு இருக்கீங்க. அட குறி எப்படி சொல்லிட்டு அந்த பாலம் கையில் கொடுத்துட்டான். நீங்கள் அவனை பார்த்துட்டு நீ இது விஷத்தை கலந்தியா? அட எல்லாடி அப்படிங்கிறான். சரி கொடுத்தோல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த பால் கொஞ்சமாக குடிச்சிட்டு ஆமாண்டா ஏதோ டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஜேகே. ஆமாம் அப்படிங்கிறா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா தான் விஷத்தை கலந்துருக்கோம், இந்த நாய் ரொம்ப பேசுது, செத்து தொலைட்டோம், ஜேகே லைஃப்காச்சும் ஒரு நல்லது கிடைக்கும்னு நினச்சிருக்கோம், அதுக்கு எதுக்கு என்ன கொடுக்க சொன்னாங்க? ஜேகே சேர்த்து சாப்பிடணும்னு நினச்சிருப்பாங்க போல அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து படுத்துக்கிட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு யாரா இவ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. ஜேகே வந்து அமைதியாக உங்கள் பக்கத்தில் படுத்துட்டேன், நீங்களும் அமைதியாக படுத்துருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு நான் உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டக்கோ ஒரு ரீசன் இருக்குது, இதெல்லாம் கேட்க விருப்பம் இல்லை, சொல்கிறேன் கேளு, எனக்கு வேணாம். ஜேகே உங்களை பார்த்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீ 5th படிச்சப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அந்த பையன் உங்ககிட்ட அன்றைக்கி நார்மலாக தான் பேசினான், நீ அவன் கன்னத்தில் சிக்ஸில் கிஸ் பண்ணதானே, அது உண்மை தானே? நீங்கள் அப்படியே ஒரு சத்தமும் கொடுக்கல, சைலண்ட்டாக படுத்துருக்கீங்க. எனக்கு அவன் ஃப்ரெண்ட், ஸோ நான் அதனால் கிஸ் பண்ணேன், எனக்கு அது ரொம்ப டென்ஷன் ஆச்சு, அதனால தான் வந்து உங்கள் அம்மாட்ட சொன்னேன். ஆண்டி அடிப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் அடித்தாங்க, ஏன்னா நான் நெக்ஸ்ட் டைம் நீ அதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். திரும்பி 10th அந்த பையன் வந்து உனக்கு அன்றைக்கி ப்ரப்போஸ் தானே பண்ணிகிட்டு இருந்தான், நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. எனக்கு நீ என்னோடய ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி தோணும், என்னோடய ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தவங்க வந்து இது பண்ண நினச்சி எனக்கு கோவம் வராதா? அதை வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட சொன்னாலும் டென்ஷன் ஆகும், ஏன்னா உனக்கு நான் 5th கொடுத்து விட்டதே மறக்கவே முடியாத ஒன்றாயிருச்சு. நான் அடிக்கடி எங்கள் அம்மாட்ட கொடுத்துட அடி வாங்க வைப்பேன். இந்த சின்ன சின்ன விஷயத்தில் நீ மனசில் வச்சிட்ருக்குல்ல, மறக்க முடியாது. ஜேகே உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். ஸோ உனக்கு அதனால் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் அப்படி பண்ணேன். அதையும் பேண்டிகிட்ட சொன்னேன், நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீ ப்ரப்போஸ் பண்ண யாராச்சும் வந்தாலே தெரிச்சுக்கிட்டு ஒன்று, ஏன்னா உங்கள் அம்மா கொடுத்த அடி அப்படி அப்படியே நீங்கள் ஜேக்கு பார்த்து லைட்டாக முறைக்கிறீங்க. அதுக்கப்புறம் யாரையும் உங்ககிட்ட நெருங்கவும் இல்லைல்ல, எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, அதுக்காக தான் கொடுத்து விட்டேன். மற்றபடி வேறு எந்த ஒரு வெஞ்சன்ஸெல்லாம் என்கிட்ட இல்லை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி, நீ என்னதுடி என்னால் வந்து உங்ககிட்ட இதை சொல்லியிருக்க முடியாது, இந்த மேரேஜ்க்கு முன்னாடி இதை சொல்லியிருந்தேன்னா கூட என்னை தூக்கிட்டு நீ அடிச்சிருப்பேன், ஏதோ இப்போ நான் சொல்லவும் தப்பிச்சுக்கிட்டேன்ல. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு தான் அவனை பிடிக்காது அப்படிங்கிறீங்க. ஜேகே உங்களை சைலண்ட்டாக பார்க்குறான். அன்றைக்கி அந்த பொண்ணு எதுக்கும் உங்ககிட்ட வந்து அப்படி சந்திரன் இன்னும் பேசினான்னு தெரில, நீ பேசவும் எனக்கு கோவம் வந்துருச்சு, அதனால தான் நான் பேண்டிகிட்ட இப்படி கொடுத்துட்டேன், எனக்கு ஒன்று பிடிக்காது அப்படிங்கிறீங்க. ஜேகே லைட்டாக சிரிக்கிறான். என்ன சிரிக்கிற? சத்தியமாக என்ன பிடிக்காது, சத்தியமாக பிடிக்காது அப்படி சொல்லி நீங்கள் படுத்துக்கிட்டீங்க. ஜேகே சிரிச்சிட்டு இதுலேயே தெரியுது உனக்கு என்ன பிடிக்கணும், அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லி நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கீங்க. பிடிக்கும் தானே? பிடிக்காது, ஏன்னா நீ சரியான பொறுக்கி போய, எல்லா பிள்ளைங்கள்ட்ட பேசுவோம், அப்படி எனக்கு டென்ஷன் ஆகும் தெரியுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஜேகே பார்த்து கற்று ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லோரும் வந்துட்டு அப்போ அந்த தடவை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி என்ன சொல்லுவேன், நெக்ஸ்ட் டைம் பெட்டில் அப்படி தானே சொல்லுவேன், அதில் வேறு காஃபி டேட் போகலாமான்னு கேட்டால் ஜஸ்ட் ஒன் காஃபி அப்படி சொல்லிட்டு போய் ஓசியில் காஃபி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் டேட் போயிடுறது, எல்லா பிள்ளைங்களும் பைக்கில் ஏற்றுறது, எல்லாரும் கூட சுற்றுறது, எனக்கு ஒன்றும் பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இது அப்பயே என்கிட்ட வந்து இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தா செஞ்சுருக்க மாட்டேன், சொல்லாட்டி நீ செஞ்சுருக்கக்கூடாது, பட் நீ செஞ்சில்லை, எனக்கு ஒன்றும் பிடிக்காது அப்படிங்கிறீங்க. ஜேகே லைட்டாக சிரிச்சிட்டு இனிப்பே செய்ய மாட்டேன், இனிப்பே செஞ்சு தான் பாரு, கையை கால் வெட்டிடுவேன் அப்படிங்கிறீங்க. ஜேகே லைட்டாக சிரிச்சிட்டு செய்ய மாட்டேன், நம்பவே முடியாது, சரியான ப்ளே பாய் நீ, ஐயோ ஒன்று போய் தலையில் கட்டி வச்சிட்டாங்களே, எனக்கு சக்காலத்தி இக்காலத்தி வராமல் இருந்தால் சந்தோஷம்தான், சக்காலத்தையே வந்தாலும் வெளியே வச்சுக்கோப்பா, வீட்டுக்குள்ளே வேணாம்ப்பா அப்படிங்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு நான் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது, நீலாம் அப்படி தான், வீட்டுக்கு கூட்டாராமல் கொஞ்சம் பெரியத்தோடு நிறுத்திக்கோ அப்படின்னு. ஜேகே உங்களை பார்த்துட்டு நாடி நான் அப்படி நினச்சிட்டேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இது உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லை தானே? ஜேகே உங்களை பார்த்துட்டு இது நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே அப்படிங்கிறான். எத்தனை பொண்ணும் கூட பண்ண அப்படி கேட்குறேன், அப்படி பார்த்தா இது உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் இல்லைல்ல அப்படிங்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் தாண்டி, பொய் வாயை திறந்தாலே பொய் எப்படி சொல்கிறீங்க? ஜேகே உங்களை பார்த்தா லைட்டாக முறைக்கிறான். நான் பார்த்தேனே நீ காலேஜ் படித்தப்ப எப்போ பார்த்தாலும் எதையாச்சும் பிள்ளைய வச்சு பைக்கில் ஓட்டிக்கிட்டே அலைவேன், எத்தனை டைம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கு, அது அம்மாட்ட சும்மா ஃப்ரெண்ட்லியாக சொல்ல தாண்டி கூப்பிட்டு வந்தேன், நம்பரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு சத்தியமாடி வேணா என் ஃபோனில் செக் பண்ணிப்பார், எல்லா பிள்ளைங்கிட்டும் நான் எப்படி பேசியிருக்கேன்னு பாரு, இப்போ எல்லார்ட்டையும் நம்பரை கொடுத்துருக்கேன், நான் அப்படியெல்லாம் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு விட்டு ஓவராக பேசுகிறாள் எப்படி இருக்குது, நீங்கள் ஜேகேவை அப்படி போட்டு டேமேஜ் பண்ணுறீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி
நம்ம அப்படிலாம் கிடையாது, இவ இப்படி சொல்கிறா, ஒருவேளை எல்லாரும் நம்மளை அப்படி தான் நினச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற அந்த ஃபீல் வருது. அந்த அளவுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா? இருக்கும் இருக்கும் இரிட்டேட்டாக தான் இருக்கும். அதுவும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசினா வாயை மூடுடி அப்படிங்கிற நீங்கள் ஓகே ஓகே அப்படி சொல்லி நீங்கள் அதுக்கப்புறம் அமைதியாகிட்டீங்க. 2 பேரும் அமைதியாக படுத்துருக்கீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவனுக்கு ஒரு மாதிரி செம்ம ஹாட்டாக ஃபீல் ஆகுது. சேம் டைம் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு பால் எந்த குழந்தை ஜேகே உங்களை பார்த்துட்டு நீ தானடி கொண்டு வந்த அப்படிங்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜேகே, எனக்கும் அப்படி தான் இருக்குன்றான். நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டே உங்கள் ஐஸாக பொறுமையாக கீழே இறக்கிட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. உங்கள் அம்மா ஏதோ பால் குழந்துட்டாங்களா? பால் உங்கள் அம்மா தான் ஆற்றி கொடுத்தாங்க. ஜேகே ஐயோ ஏதோ குழந்தை தொலைஞ்சிட்டாங்கன்னு தெரியல, வலிக்குதுடி அப்படிங்கிற நீ ஜேகே பார்த்துட்டு வலிக்குதான் உனக்கு ஏன் வலிக்குது அப்படிங்கிறீங்க. அவன் கீழே லைட்டாக பாயிண்ட் பண்ணுறீங்க. வலிக்குமா உனக்கெல்லாம் வலிக்குமா அப்படிங்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஏன் நல்லா மனசே இல்லையா, எனக்குலாம் வலிக்காதா? இல்லை பொதுவாக கேர்ள்ஸுக்கு தானே வலிக்குன்னு சொல்லுவாங்க, அதான் கேட்குறேன். உனக்கு கூட வலிக்குமா? வலிக்குண்டி சொல்லிட்டு ஜேகே வந்து எப்படி திரும்பி படுக்கலாம். உனக்கு செம்ம பெயின் எடுக்குது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ரொம்ப வலிக்குதா? ஆமாம். ரொம்ப வலிச்சா என்ன பண்ணணும்? அதைத்தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஒரு வழி இல்லை, நீ தூங்கு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து திரும்பி படுத்துட்டான். அவனுக்கு ரொம்ப வலிக்குது போல, அவன் அங்கிட்டு இங்கிட்டு நெளிஞ்சிட்டே இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ரொம்ப வலிச்சா வேணா பண்ணலாமா அப்படிங்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். பண்ணலாமா? உனக்கு வலிக்கும் இல்லை, நீ தான் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னேன். ஈகோ ஈகோ போயிடுச்சு. ஏன்? நீ என்னை பிடிக்கும்னு சொன்னில, அப்பயே போயிடுச்சு. ஏன்னா நீ எனக்காக தான் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஓகே எப்படி தோணிச்சு. ஜேகே உங்களை பார்த்துட்டு இத்தனை வருஷமாக இந்த ஈகோ வச்சுருந்தேன், நீ அப்பயே ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். நீயும் தானே ஈகோ வச்சுருக்க, எனக்கு ஒரு ஈகோ இல்லை உங்ககிட்ட. அப்பயே என்கிட்ட வந்து பேசல. என்னை பார்க்குறப்பெல்லாம் முறைக்கிறிய எப்படி பேசுறது? அது கொஞ்சம் நீ எப்படி கோர்த்துட்டேன்னு சொல்லி டென்ஷன். எங்கள் அம்மா நீ எப்படி கோர்த்துட்டனால தானே என்னை ஸ்கூல்லாம் மாற்றுச்சு. நான் பார்த்தேன் உன்னால் தானே வேறு ஊருக்குலாம் போனேன். நான் ஆண்டி அனுப்புவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, நானும் அதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக சைன் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு சரி தூங்கு அப்படிங்கன்னா. வலிக்குதுன்னா பண்ணலாம். இல்லை உனக்கு வலிக்கும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே வந்து கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு உனக்கு என்ன பிடிக்காது, எனக்கு ஒன்றும் பிடிக்காது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே சிரிச்சிட்டே அந்த பேக் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகேவோட ஹேண்ட் அப்படி ரொம்ப ஆகுது, அவன் அவ்வளோ டைட்டாக ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு பாட்டும் அப்படி வலிக்குது. ஜேகே பொறுமையாக பண்ணு, இப்போ இப்படி கிழிச்சு எடுத்துருப்ப போல அமைதியாக ஒரு எப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது, நீங்கள் அப்படி மூவ் பண்ணுறீங்க பெயினில். அவனும் ப்ளஷர் என்ன அப்படிங்க வலிக்குது ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த செக்ஷனை முடிச்சுட்டு பக்கத்தில் படுத்துருப்பான். ஸ்டில் அவனுக்கு அது நார்மலாகவே இருக்காது. அப்படியே எனக்கு நைட் ஃபுல்லாக செக்ஷன் போய் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு உங்கள் ரூம்லேருந்து அப்படி சவுண்ட் கேட்குது. உங்கள் பேரண்ட்ஸ்லாம் வெளியே நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி காதை வச்சு கேட்டுட்ருக்காங்க. ஜேகே அடிச்சு முவரையை ஒட்டிக்க போகிறேன். ஏன் ஓவரை எதுக்கடி உடைக்கிற அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்து முறைச்சிருக்கான். மரியாதை மயிரை அதை எடுத்து கூடுற அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. ஜேகே முடியாது படி அவன் குளிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்கள் வேகமாக போய் அவனை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நான் தான் குளிப்பேன் இவன் விட்றி என்ன அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பாத்ரூம்க்கு அடிச்சுக்கிறீங்க. அங்கே இருக்க ட்ரெஸ் எடுத்துற சொல்லி அடிச்சுக்கிறீங்க. 2 பேரும் கத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சவுண்ட் கேட்குது. ஒரு வேளை நைட்டு ஒன்று நடந்திருக்காதோ, அதான் மார்னிங் அடிச்சுக்குதுங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தோணுது. அதுக்கப்புறம் எல்லாம் கப்பச்சிப்புன்னு ஓடிட்டாங்க. ஏன்னா உங்கள் சவுண்ட் அப்படியே சவுண்டாக கம்மியாயிடுச்சு. சரி வருவாங்க போல அப்படி சொல்லி விட்டுட்டாங்க. கடைசி பார்த்தா நீங்களும் ஜேகே இப்போ ஒரே ரெஸ்ட் ரூமில் குளிச்சுட்ருக்கீங்க. இங்கிட்டு திரும்பினா கண்ணை வந்து கையில் கொடுத்துருவேன். மாமா ஒன்று பார்க்குறாங்க படி காடு இருந்து பஜாரி மாதிரி கத்துறான். நைட் எப்படி இருந்தால் இப்போ பாரு அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட சேர்த்து தட்டுறா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு ஒன்று பிடிக்காதுடா அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்து சொல்கிறீங்க. ஜேகே திரும்பிட்டு என்ன ஏண்டி உனக்கு பிடிக்காது அப்படி சொல்லிட்டு அவனை திரும்பினா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு வெக்கமா இல்லை அப்படியே திரும்பிட்டேன். மேடம் ஃபஸ்ட்டு உங்களை பாருங்கள். நீங்கள் டக்குன்னு திரும்பிட்டு பொறுக்கினா என்ன அப்படி பார்க்குற அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படி அடிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே போயிருப்பீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வாடி அப்படிங்கிறான். என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாட்ட போகிறீங்க. இதுக்கடி வந்துட்டு காலையில் வந்து கற்றுக்கிட்டு இருக்க ஒட்டி கேட்டியா அவங்கம்மா முட்டைலாம் கேட்கல, அதான் சவுண்டு வெளியே வரைக்கும் கேட்குது. பஜாரி அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் பஜாரி இல்லை, நீ தான் பஜாரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கூட அடிச்சிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்துட்டு பைத்தியம் எல்லாருக்கிட்டையும் அடிச்சுட்டு அப்படி சொல்கிறோம். நீங்கள் ஜேகே பார்த்து அம்மா எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறீங்க. ஜேகே வேமா அவங்க அம்மாட்ட போய்ட்டு அம்மா எனக்கு ஏமா இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு இவ்வளோ பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மாற்றுக்கிட்டு பிடிக்கலன்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்கேன். அவங்க அம்மா 2 பேத்துக்கும் என்னாச்சு இதுங்க 2க்கு ஏன் இப்படி மெண்டல் மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படி இருக்குது. இப்படியே உங்கள் டேஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. டெய்லியும் அடிச்சுக்குவீங்க. மார்னிங் ஆனால் அவங்க அத்தைக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க நிறைய நாள் ஜேகே நான் அப்படியே ஓடி போயிட்டாடா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. மாமா அப்படிலாம் போவேணாமா அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பான். 2 பேரும் அப்படி அடிச்சுப்பீங்க. பட் உங்களுக்கும் உங்கள் அத்தைக்கு செம்மையாக சிங்க் ஆகும். 2 பேரும் நல்லா பேசிகிட்டு இருப்பீங்க. பட் நீங்களும் ஜேகே ஒன்றா சேர்ந்துட்டீங்க. அடிச்சுக்கிட்டு நாருவீங்க. வீடு நாராசமாக இருக்கும். இப்படியே பார்த்தா நீங்கள் ஜேகே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு என்னடி இழுத்த பாப்போம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எப்படியே பயத்தோடு 2 பேரும் பார்த்துட்டீங்க. இல்லை பாசிட்டிவ்னு வருது. உங்கள் அத்தைக்கு வந்து ஷாக்காக இருக்குது. உண்மையிலே இவங்க சேர்ந்து
ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. பட் எப்படி ஏன் அப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படி சொல்லி அவங்களுக்கு தோணுது. பட் ஹாப்பியாக இருக்கு அவங்கள பார்த்து. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு நெக்ஸ்ட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாட்டே சொல்லிட்டீங்க. 2 பேரும் வந்துட்டாங்க. நீங்களும் ஜிகே உட்காந்து இப்போயும் அடிச்சுட்டு தான் இருக்கீங்க. அந்த ஃப்ரூட் எனக்கு தான் கொடுத்தவங்க உனக்கு கொடுக்கல. குடி ஒரு பனானா கொடுக்கல ஒன்றும் செத்து போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பிடிச்சி செஞ்சுட்டு இருக்கான். ஜேகேயோட அம்மா வந்து ஜேகே மண்டையில ஒரு அடி. அம்மா இதுக்குமா அடிச்ச? அப்போ மாசமாக இருக்கவ அவளை பார்த்து என்ன சொல்கிற அப்படி சொல்லிட்டு ஜேகே திட்டுறாங்க. என்ன திட்டுற அப்படின்னு. இன்னும் பேர் அவளை ஏதாவது சொன்னேன் சாவடிச்சிடும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் ஜேகே பார்த்தா அப்படி குக்கானி கட்டி சிரிக்கிறீங்க. ஸோ ஹாப்பி எண்டிங் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சின்ன வயசில் நம்ம நடந்த விஷயத்தை வந்து நினச்சிட்டே இருந்தோம்னா பெரியவங்களானாலும் நமக்கு அந்த சின்ன விஷயம் தான் தோண்டிகிட்டே இருக்குமே தவிர அந்த மைண்ட் செட் மாறாது. அந்த மாதிரி தான் எனக்கு மாறாமல் இருக்கும். ஸோ இப்போ மாறிடுச்சு. அவளுக்கு ஜேகே பிடிச்சிருச்சு. ஓகேவா? எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எந்த சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சேர்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் ஓகே உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு போல் அப்படி சொல்லி எனக்கு தெரியும். வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி BL1 ஷர்ட்ஸ் வருது. ஸோ அதையும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.